தோழர்களுக்கு வணக்கம். மகிழ்வன் செந்தில் பேசுகிறேன். இன்னைக்கு 29th வந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறேன். ரிட் பெட்டிஷன் 7284 LGBTQIA+ மக்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 விஷயம் முக்கியமாக நான் எடுத்திருக்கிறேன் பேசுகிறதுக்கு. ஒரு விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப காயப்படுத்தின விஷயம், இன்னொரு விஷயம் கண்டிப்பாக திருநங்கை சமுதாய மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன். நான் அந்த விஷயத்தை பேச விரும்புகிறேன். எந்த விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப காயப்படுத்துச்சுன்னா, த்ரூ அவுட் த பாலிசியுமே LGBTQIA+ மக்களுக்கு உண்டான பாலிசியுமே அங்கே ஒரு முக்கியமான ஒரு டேம் பயன்படுத்தியிருக்காங்க. மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ்னு டைட்டில் கூட தமிழ்நாடு செக்ஷுவல் அண்ட் ஜெண்டர் மைனாரிட்டிஸ் பாலிசின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப காயப்படுத்துது. வி ஆர் நாட் மைனாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டிங்கிற வார்த்தையை LGBT சமுதாய மக்களை குறைவாக எடை போட்டு வந்த மாதிரியே பார்க்குறேன். இவங்க சரிசமமாக ஈக்குவலாக யோசிச்சிருப்பாங்கன்னா இந்த வேர்ட் வந்திருக்காது. இதில் ப்ரிப்பேர் பண்ணவங்களோ இன்வால்வ் ஆனவங்களோ LGBT சமுதாய மக்களை ஈக்குவலாக சரிசமமாக பார்த்தாங்களாங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள எழுது. இந்த வீடியோ கிளிப்பை பாருங்களேன். நீதியரசர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் 2021 ஜூன் 25 அவர் ஒரு வெபினார்ல பேசும்போது என்ன பேசியிருக்காருங்கிற அந்த வீடியோ கிளிப் நான் இங்க போடுறேன். Basically crushes this minority who are not minority, who are people who are naturally born that way, who are naturally are like that way, and basically crushes this minority who are not minority, who are people who are naturally born that way, who are naturally are like that way. And அவர் என்ன பேசுறாருன்னா, who are not minority, LGBT மக்களை பத்தி பேசுறாரு. who are not minority, who are naturally born this way. அவர் என்ன சொல்றாரு, அவங்க மைனாரிட்டி கிடையாது, அவங்க இயற்கையாகவே அப்படி பிறக்கிறாருன்னு அவருடைய வாயாலே சொல்றாரு. உண்மையா நீதியரசருடைய நாக்குல இருந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா யாராலையும் அது வெறுமனே பேச முடியாது. ஒரு சப்ஜெக்டை உள்ள ஆழமா புரிஞ்சவங்களால மட்டும் தான் அது பேச முடியும். ஸோ ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷன் அந்த இடத்துல பேசின எல்லா இன்டர்வியூமே நான் பார்த்துருக்கேன். அந்த வெபினார் என்டையர் ஸ்பீச்சுமே அதில் ஒவ்வொரு விஷயமே ஆழ்ந்து ஆராய்ஞ்சு தான் அவர் பேசியிருக்காரு. அவ்வளோ ப்ராட் மைண்டடாக பேசின ஒரு நீதியரசருடைய ஜட்மெண்ட்லேயே LGBTQIA+ மக்களை மைனாரிட்டிஸ் 10க்கு மேற்பட்ட இடங்கள்ல போட்டு இந்த ஜட்மெண்ட்ல வந்தது உண்மையாவே ரொம்ப காயப்படுத்துது. இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவர்களை கண்ணியமாக பேச வேண்டும், சரிசமமாக பேச வேண்டும், தமிழ் சொற்களஞ்சியங்கள் கொடுங்க, கைட்லைன்ஸ் கொடுங்கன்ட்டு இவ்வளோ போராடிட்டு பாலிசியில் வெறுமனே மைனாரிட்டிஸ்னு போட்டு நம்மளை சிறுமைப்படுத்தினதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு சீரியஸ்லி இதை பார்க்கும்போது. இந்த வீடியோஸ் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் என்னவா பேசியிருக்காங்கன்ட்டு. அவ்வளோ ப்ராட் மைண்டடாக பேசின நீதி அரசர் அட்லீஸ்ட் அந்த டீமுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. அவர் இந்த தீர்ப்பில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டீமுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த இவங்கள மைனாரிட்டினே பேசாதுங்க, வேற ஏதாவது டைட்டில் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. உலகம் முழுக்க 20க்கு மேற்பட்ட நாடுகளில் LGBTQIA+ மக்களுக்கு உண்டான பாலிசி. அவங்க எங்கேயுமே டைட்டில் மைனாரிட்டிஸ்னு போடல. இன்க்ளூஷன், டைவர்சிட்டி, ஈக்குவல் ரைட்ஸ் இவ்வளோ ப்ராட் மைண்டடாக போட்டிருக்காங்க. இவ்வளோ சீப்பான ஒரு டைட்டில் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க? பாலிசிக்குள்ள 1000 நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். பேஸே தப்பாக இருக்கு. பேஸே தப்பாக இருக்கும்போது உள்ள போய் என்ன பார்க்கறது? ரொம்ப டிசப்பாயிண்டட். இந்த மைனாரிட்டிஸ்ங்கிற வார்த்தை பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டட். ஹெட் கவுண்டை பொறுத்து எக்கானத்து கூட பேரை கொண்டு வராங்க. திட்ஸ் அப்சல்யூட்லி ராங். தமிழ் கிளாஸரில் நடந்த ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை பார்க்கல. சிஸ்ஜெண்டரை போயிட்டு மிகை பாலினம், ஹெட் கவுண்ட் அதிகமாக இருக்காங்களா அதனால மிகை பாலினமா மற்ற சொல்றதுன்னு தெரியல. நீதியரசருடைய ஜட்ஜ்மெண்ட்டையோ நீதியரசரையோ கமெண்ட் பண்ண முடியாது தான். பட் ஒரு சில கட்டத்தில் நம்மளால முடியல. அதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக அளிக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய கோபம் ஆதங்கத்தையும் பதிவு பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆப்வியஸாக வேற எந்த நீதியரசரோட ஜட்மெண்ட்னா நான் இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. ஏன்னா ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷனுடைய தீர்ப்பில் இது மாற்றிருக்கலான்னு சொல்லும்போது உண்மையாகவே நம்ம என்ன மனநிலையோட பேசுகிறோங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் தைரியமாக கமெண்ட் பண்ணுறேன். இந்த தீர்ப்பில் இந்த மைனாரிட்டிங்கிற வார்த்தை வந்திருக்கக்கூடாது. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் அந்த டீமுக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டு மைனாரிட்டிஸுங்கிற வார்த்தையை தூக்குங்க, அவங்கள கண்ணியமாக அலைங்கன்னு அவரே சொல்லியிருக்கணும். பட் இது வந்தது துரதிர்ஷ்டமானது. ரொம்ப டிசப்பாயிண்டட். ஏன்னா இது வரைக்கும் LGBT மக்களை பற்றின சென்செக்ஸ் கவுண்ட் எங்கேயுமே ப்ராப்பராக நடத்தப்பட்டாலும் உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட்டா கிடைக்காது. அது செகண்டரி. பட் அபவுட் 10% இருக்காங்க, 15% இருக்காங்கன்னு ஒவ்வொரு டேட்டாவாக சொல்ல டசன்ட் மேட்டர். ஹெட் கவுண்ட் எவ்வளோ இருக்காங்கன்னு மேட்டருக்கு இல்லை. பட் மைனாரிட்டிஸுங்கிற வார்த்தை தயவு செஞ்சு எங்கேயும் பயன்படுத்தாதுங்க. அது
பர்சனலாக என்ன ரொம்ப காயப்படுத்துது, இல்லை இது கொண்டு வர்றதுக்கு வேற ஏதாவது மோட்டோ இருந்தால் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் மைனாரிட்டிங்கிற வேர்ட் கொண்டு வரீங்க. சிறுபான்மைங்கிற வார்த்தையெல்லாம் இங்கே கொண்டு வராதுங்க, ஓகேவா? ஸோ எங்களை சரிசமமாக மதிக்கிற மாதிரி டைட்டில் எதாவது போட முடிஞ்சால் போடுங்க, இல்லை இப்படி போட்டு காயப்படுத்தாமல் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நான் பார்த்த வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கொண்டு வரப்பட்ட பாலிசியில் எங்கேயுமே அவங்கள மைனாரிட்டிஸ்னு இழிவுபடுத்தலை, ஈக்குவலாக ரைட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் அந்த டைட்டில்லாம் வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் கன்சிடர் பண்ண கேட்டுக்கிறேன். பட் இப்போ வந்தாச்சு, தீர்ப்பில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரிட் பெட்டிஷன் 72/84 சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஏதோ வந்துட்டு நாளைக்கு போகக்கூடிய தீர்ப்பில் அடுத்த 500 வருஷம் 1000 வருஷம் ஆனால் கூட இந்த தீர்ப்பை ஏதோ ஒரு நாட்டில் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நம்ம என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. இதில் இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவன் ஒரு சில டைமில் டைப் ரைட்டிங் தப்பு கூட வரும். இந்த டேட்டு நெக்ஸ்ட் ஹியரிங்னு டேட்டை போட்டு பாஸ்ட் டேட்டை போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பில் இப்படி எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறாங்களேன்னு எனக்கு தோணும். ஸோ என்ஷூர் இதை திருத்திக்கலாம்னு நினைக்கிறேன். மன வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக மைனாரிட்டிஸுங்கிற வார்த்தை கண்டிப்பாக அகற்றப்படணுங்கிறது நான் சொல்கிறேன். எங்கள் கம்யூனிட்டி மக்கள் எக்காந்து கொண்டு மைனாரிட்டிஸ்னே அட்ரஸ் பண்ணாதுங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்தாச்சு, பாலிசிலையும் போட்டு வச்சுருக்காங்க. லக்கிலி இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகி ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு தயவு செஞ்சு LGBTQIA+ மைனாரிட்டிஸ்னு பேசாதுங்க, த்ரூ அவுட் த பாலிசியும் இருக்கிற மைனாரிட்டிஸுங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அட் தி சேம் டைம் இந்த பாலிசி இந்த 11 மெம்பர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியில் ஒரு 2 பேரை எனக்கு தெரியும், அவங்களுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இதை அகற்றுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுங்கன்னு. ஒரு இண்டிவிஜுவலாக என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். வராமல் இருந்திருக்கலாம், பட் துரதிர்ஷ்டமானது. பட் கண்டிப்பாக இது அகற்றப்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு உயர்வான ரெஸ்பெக்ட், உயர்வாகவும் நீங்கள் கருத வேண்டாம், தாழ்வாக கருத வேண்டாம், சக மனிதரை நீங்கள் ஈக்குவலாக கருதினாலே போதும். ஏன்னா உயர்வாக கருதினாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். இப்போ திருநங்கை சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ரொம்ப உயர்வாக கருதுவாங்க, கோயில்களில் வழிபாட்டு தலங்களில் ஆசீர்வாதம் பண்ணாலும் ரொம்ப உயர்வாக கருதுவாங்க, மற்ற இடங்களில் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேணாம், எங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ அதனால் மன வருத்தத்தோடு சொல்கிறேன், ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷனுடைய ரெட் பெட்டிஷன் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பட் திஸ் டைம் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட். அவருடைய வாயிலிருந்தே வந்தது தே ஆர் நாட் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அவருடைய தீர்ப்பிலே பிரிண்ட் ஆகி வரும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். ஸோ பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். இன்னும் 3 months டைம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ரெண்டாவது விஷயம், கண்டிப்பாக அந்த தீர்ப்பில் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி. இன்னும் 90 days கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டியூரேஷனை திருநங்கை சமுதாய மக்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை அந்த கமிட்டிகிட்ட சொல்லி என்ன இருக்குது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு அந்த டைரக்ஷன் நீங்கள் போகணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு 2 பாலிசி வேணும், 3 பாலிசி வேணும், அடுத்த 3 மாதமும் நீங்கள் அதே ரொம்ப ஸ்டடி மைண்டடாக இருந்தீங்கன்னா எதை கேட்கணுமோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு அப்படியே நின்றுட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் 90 daysமே வரக்கூடிய 90 நாளுமே ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். எனக்கு இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ அதை டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சொல்ல நான் விருப்பப்பட்டேன். ஸோ இந்த 2 விஷயம் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். ஸோ மைனாரிட்டிங்கிற வார்த்தை கண்டிப்பாக அகற்றப்படும், பாலிசியில் எங்கேயுமே வரக்கூடாது. வி ஆர் நாட் மைனாரிட்டி. ஸோ அதனால் டெஃபினட்டாக அது வரக்கூடாது. நம்மளை ரொம்ப சிறுமைப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னொரு விஷயம், அந்த 11 மெம்பர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டியில் தமிழ் சொற்கலைஞர்கள் ப்ரிப்பேர் பண்ண நம்ம சமுதாய மக்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வார்த்தை உச்சரிக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸே தெரியலையா? இட்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். அடுத்தது தமிழ் வார்த்தை டைட்டில் பாருங்களேன், திருநர் பாலிசின்னு போட்டிருக்காங்க. எல்லா சமுதாய மக்களும் திருநரை அட்ரஸ் பண்ண முடியாது. LGBTQIA+ மக்களை திருநர்னு நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியாது. இதை அந்த கமிட்டியில் முதல் நபராக இருக்கக்கூடிய கலைமாமணி சுதா மேம் அந்த இடத்துல பேசுகிறாங்க, அந்த கருத்து பகிர்ற இடத்துல. ஸோ அவங்களும் பேசுகிறாங்க. ஸோ டைட்டில் கொண்டு வரதுலையும் பேர் ப்ரிப்பேர் பண்ணதுலையும் ஏன் இவ்வளோ லேக் ஆகுதுன்னு புரியல. எவ்வளோ பெரிய பாலிசி கொண்டு வந்தாலும் ஒரு கண்ணியமான டைட்டிலோ பேரோ இல்லாட்டு வாட் இஸ் த யூஸ் சொல்லுங்கள். இது கோபம் ஆதங்கத்தோட நான் பதிவு பண்ணிக்கிறேன். உண்மையாகவே கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட் ஆஃப்டர் சி திஸ் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா, இது கண்டிப்பாக மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். எக்காரணத்தை கொண்டு மைனாரிட்டிஸுங்கிற வார்த்தை எங்கேயுமே வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களாவது அந்த கமிட்டிக்கு அட்வைஸ் பண்ணி தயவு செஞ்சு இவர்களை கண்ணியமான வார்த்தைகளில் மட்டும்தான் பாலிசிலையும் குறிப்பிடணும், கிளாசரியில் மட்டும் இல்லை பாலிசிலையும் குறிப்பிடணும்னு அவர் சொல்லியிருக்கலாம். நான் ஒரு தீர்ப்பில் எல்லா பேஜஸ்லையுமே மைனாரிட்டிஸ்னு வந்தது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வருங்காலத்தில் இது மாறும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.